காலம் இருக்கும் வரையிலும் தமிழக ரசிக பெருமக்களால் மறக்க முடியாதவர் சாண்டோ சின்னப்பா தேவர். மக்கள் திலகம் எம்ஜிஆரை வைத்து 16 படங்கள் தயாரித்தவர். சினிமாவில் விலங்குகளை அறிமுகப்படுத்தி தமிழ் ரசிகர்களை ஆச்சரியப்பட செய்தவர். இந்தி மொழியே தெரியாத அவர் இந்தியில் பல வெற்றி படங்களை தயாரித்தவர். ஜெமினி ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ, மாடர்ன் தியேட்டர்ஸ், விஜயா ஸ்டுடியோ, வாகினி ஸ்டுடியோ என மிகப்பெரிய பட தயாரிப்பு கம்பெனிகளுக்கு தனது சின்னஞ்சிறிய தேவர் பிலிம்ஸ் மூலம் சவால் விட்டவர். காலம் முழுவதும் மேல்சட்டை அணியாமல் இருந்தவர். 4 முழ வேட்டிதான், உடல் முழுவதும் திருநீறு பட்டை போட்டிருப்பார். மிக தீவிரமான முருக பக்தர். எந்நேரமும் தனது வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் வைத்திருப்பார். நடிகர், நடிகையர், இயக்குனர், இசையமைப்பாளர் என யாராக இருந்தாலும் ரொக்கம்தான், காசோலை எல்லாம் கிடையாது. குறிப்பாக நடிகர், நடிகையருக்கு முன்பணம் எல்லாம் கிடையாது. ஒப்பந்தம் ஆனதும் மொத்த பணத்தையும் கொடுத்து விடுவார். அதே போல் படத்திற்கு பூஜை போடும் போதே அதன் ரிலீஸ் தேதியையும் அறிவித்து விடுவார். படமும் குறிப்பிட்ட தேதியில் வெளிவந்துவிடும். அதிகபட்சம் 60 நாட்களுக்குள் படத்தை முடித்து விடுவார். எம்ஜிஆர் ஒருமுறை உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் படுத்திருந்த போது அவரை பார்க்கவே பலர் செல்லவில்லை. காரணம், அவர் துப்பாக்கி குண்டால் தாக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்தார். ஆனால் சாண்டோ சின்னப்பா தேவர் நேரில் சென்றதுடன் 2 டிஃபன் கேரியர் நிறைய பணத்தை கொண்டு போய் கொடுத்துவிட்டு எழுந்து வா முருகா என சொல்லிவிட்டு வந்தவர். தனது இந்தி படத்திற்கு கால்ஷீட் தராத இசையமைப்பாளர் லக்ஷ்மிகாந்த் பியாரிலாலை கவர்வதற்காக அவரது குழந்தையின் பிறந்த நாளுக்கு 50 தங்க காசுகளை வாங்கி சென்று அந்த குழந்தையின் தலையில் கொட்டி ஆசிர்வதித்தவர். தமிழ் சினிமாவில் 1960 மற்றும் 70களில் சரித்திர கொடி பிடித்த சாண்டோ சின்னப்பா தேவர் சினிமா கனவோடு சென்னைக்கு வரும்போது அவரது கையில் இருந்த பணம் எவ்வளவு தெரியுமா? 10,000 ரூபாய். அதுவும் அவரது பணம் அல்ல, பல நண்பர்களிடம் கேட்டு பெற்று வந்த பணம். கோவையில் வீரமாருதி தேக பயிற்சி சாலை என்ற உடற்பயிற்சி நிலையத்தை நடத்தி வந்த சின்னப்பா தேவரிடம் ராஜகுமாரி என்ற படத்திற்காக சிலம்பு சண்டை கற்க வந்தார் எம்ஜிஆர். ஒரு கட்டத்தில் தேவரின் வீரமாருதி தேக பயிற்சி சாலைக்கு எம்ஜிஆர் தொடர்ந்து வந்து உடற்பயிற்சி செய்ய தொடங்கினார். எம்ஜிஆருக்கு ஏற்கனவே கத்தி சண்டை தெரியும், சிலம்பு சண்டை அவ்வளவாக தெரியாது. சிலம்பு சண்டையில் கை தேர்ந்தவரான சின்னப்பா தேவர் அது பற்றிய நுட்பங்களை எம்ஜிஆருக்கு கற்றுக் கொடுத்தார். இந்நிலையில் சொந்தமாக சினிமா படம் எடுத்து வெளியிட வேண்டும் என்ற ஆசை சின்னப்பா தேவருக்கு ஏற்பட்டது. இதற்காக தனது நண்பர்களிடம் பண வசூலில் ஈடுபட்டார். மொத்தம் ரூபாய் 10,000 சேர்ந்தது. அதனை ஒரு மஞ்சள் பையில் கட்டிக்கொண்டு சென்னை வந்தார். தேவர் பிலிம்ஸ் என்ற பட கம்பெனி உதயமானது. 1955ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த பட கம்பெனியை தொடங்கினார். தனது முதல் படமே பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என நினைத்தார். அந்த படம் எம்ஜிஆரை வைத்துதான் என முடிவு செய்தார். ஏற்கனவே பழகியவர் என்பதால் முதலில் எம்ஜிஆரிடம் இது தொடர்பாக பேசினார். எம்ஜிஆர் சம்மதம் தெரிவிக்கவே கதாநாயகியாக பானுமதி, நகைச்சுவை நடிகராக TS பாலையா மற்றும் கண்ணம்பா ஆகியோர் ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். கைவசம் இருக்கும் பணத்தை வைத்து படம் எடுக்க முடியாது என்பதால் இன்னொரு பக்கம் பணத்தை தேடியும் அலைந்தார். நாகிரெட்டி என்ற பணக்கார சினிமா தயாரிப்பாளர் ஒருவர் அவருக்கு பணம் கொடுக்க முன்வந்தார். இவர் முன்னதாகவே சின்னப்பா தேவருக்கு பழக்கமானவர். படத்தின் நெகட்டிவ் உரிமையை வாங்கிக் கொண்டு பணம் கொடுத்தார். தேவரும் உற்சாகமாக தனது வேலையை தொடர்ந்தார். இந்த படத்திற்கு KV மகாதேவன் இசையமைத்தார். தனது தம்பி MA திருமுகம் இயக்க தாய்க்கு பின் தாரம் என்ற திரைப்படத்தை முதன்முதலாக தேவர் பிலிம்ஸ் தயாரித்து வெளியிட்டது. 4/9/1956 வெளிவந்த தாய்க்கு பின் தாரம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. முதல் படமே வெற்றி படமாக அமைந்ததால் தேவர் மேலும் உற்சாகமடைந்தார். தொடர்ந்து எம்ஜிஆர் நடித்து தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், குடும்ப தலைவன், தர்மம் தலை காக்கும், நீதிக்கு பின் பாசம், வேட்டைக்காரன், தொழிலாளி, முகராசி, தனிப்பிறவி, தாய்க்கு தலைமகன், விவசாயி, நல்ல நேரம் என பல படங்களை தயாரித்தார். இதில் முகராசி படத்தில் எம்ஜிஆரும் ஜெமினி கணேசனும் இணைந்து நடித்தனர். இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த ஒரே படம் இதுதான். எம்ஜிஆரை வைத்து குறுகிய காலத்தில் வெற்றி படங்களை எடுத்தவர் என்ற பெயர் தேவருக்கு கிடைத்தது. தேவர் பிலிம்ஸ் தயாரித்த 16 படங்களில் எம்ஜிஆர் நடித்தார்.
எம்ஜிஆரை வைத்து அதிக படங்கள் தயாரித்தவர் தேவர்தான். 1977ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பின் திரைப்படங்களில் நடிக்கவில்லை. எனவே தேவர் பிற நடிகர்களை வைத்து திரைப்படங்கள் எடுக்க திட்டமிட்டார். இதற்கிடையே தண்டாயுதபாணி பிலிம்ஸ் என்று மேலும் ஒரு பட நிறுவனத்தை தொடங்கினார். இந்நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட துணைவன், தெய்வம், வெள்ளிக்கிழமை விரதம், ஆட்டுக்கார அலமேலு ஆகிய படங்கள் மாபெரும் வெற்றி படங்களாகும். தெய்வம் படத்தில் கிருபானந்த வாரியார் முதலாக நடித்தார். தமிழ் மட்டுமே தெரிந்த தேவர் இந்தியில் கொடிகட்டி பறந்த ராஜேஷ் கண்ணாவை வைத்து ஹாத்தி மேரா சாத்தி என்னும் வெற்றி படத்தை இந்தியிலும் எடுத்தார். ஹாத்தி மேரா சாத்தி படத்தை எம்ஜிஆரை வைத்து தமிழில் நல்ல நேரம் என ரீமேக் செய்தார். தேவர் பிலிம்ஸ் தயாரித்த முதல் வண்ண படம் இதுதான். சின்னப்பா தேவர் தயாரித்த ஹாத்தி மேரா சாத்தி மற்றும் தர்மேந்திரா நடித்த மா படத்தில் யானை கூட்டத்தை வைத்து நடிக்க வைத்தார். இந்த மா படம் தான் ரஜினி நடித்த அன்னை ஓர் ஆலயமானது. இதிலும் யானையை நடிக்க வைத்த சின்னப்பா தேவர் ஒரேயொரு பாம்பை வைத்து வெள்ளிக்கிழமை விரதம், ஒரு ஆட்டை வைத்து ஆட்டுக்கார அலமேலு என்று படம் எடுத்து தமிழ் ரசிகர்களை மேசிலிருக்க வைத்தார். ஆட்டுக்கார அலமேலு படத்தில் நடித்த ஆட்டை அந்த பட வெற்றி விழாவில் ஒவ்வொரு ஊர் திரையரங்குகளுக்கும் அழைத்து சென்று காட்டினார். அப்போது அந்த ஆட்டை பார்ப்பதற்காகவே தியேட்டர்களில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. சிறந்த முருக பக்தராக விளங்கிய தேவர் ஒவ்வொரு படத்திலும் கிடைக்கும் லாபத்தை 4ஆக பிரிப்பார். இதில் ஒரு பங்கு முருகனுக்கு வழங்குவார். முருகன் அருளால் தான் தனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதாக தேவர் எண்ணினார். அதனால் லாபத்தில் கால்பகுதியை முருகன் கோவில் திருப்பணிகளுக்கு வழங்கினார். பழனி கோவில், மருதமலை முருகன் கோவில் உள்பட பல கோவில்கள் இதனால் பலனடைந்தன. ஒவ்வொரு பட வெற்றியிலும் 6 படை வீடுகளுக்கு செலவு செய்வதை வழக்கமாக கொண்டவர். மருதமலையை 7வது படையாக ஆக்கியே தீருவது என 1962ஆம் ஆண்டு மருதமலை முழுவதும் மின்சார வசதி செய்து கொடுத்தார். இது போக ஒரு பங்கை தனக்கு வைத்துக் கொண்டு மற்றொரு பங்கை தனக்கு திரைப்படம் எடுக்க 10,000 ரூபாயுடன் சென்னைக்கு அனுப்பி வைத்த பழைய நண்பர்களுக்கு பிரித்து கொடுத்தார். மற்றொரு பங்கை நன்கொடைகளாக வழங்கினார். உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் உதவி செய்வார். தேவர் கஷ்டப்படும் சினிமா கலைஞர்களுக்கு உதவிகள் செய்வார். ஆனால் அதை திரும்ப பெறமாட்டார். பதிலுக்கு தனது படத்தில் அவருக்கு ஒரு வேடம் கொடுத்து அதை சரி செய்து விடுவார். தேவர் காலையில் அலுவலகம் வந்ததும் முருகனை வணங்கிவிட்டுதான் வேலையை தொடங்குவார். சின்னப்பா தேவரின் பேச்சு ஸ்டைல் வித்தியாசமானது. தனக்கு பிடித்தமானவர்கள் யாரை பார்த்தாலும் அவர்களை முருகா என்றே கூப்பிடுவார். அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆனாலும் ஆங்கிலம் பேசியாக வேண்டிய இடத்தில் அரைகுறை ஆங்கிலத்தோடு கூசாமல் பேசுவார். எம்ஜிஆரை தேவர் ஆண்டவனே என்று அழைப்பார். அதேபோல் எம்ஜிஆர் தேவரை முதலாளி என்று அழைப்பார். எது நடந்தாலும் முதலில் அவரது வாயில் வரும் வார்த்தை முருகா என்பதுதான். புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜை நாட்களில் முருகனுக்கு கட்டும் கோவணம் சின்னப்பா தேவரின் வீடு தேடி வரும். இப்படி தேவர் வீட்டு பீரோவில் முருகன் அணிந்த கோவணங்கள் ஏராளம் உண்டு. தனது வாழ்நாளில் எது நடந்தாலும் அது முருகனின் செயல் என்றே நினைத்தார். நல்லது நடந்தால் முருகனை ஆஹோ ஓஹோ என பாராட்டும் சின்னப்பா தேவர் தனக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் அதே முருகனை வாய்க்கிழிய திட்டி தீர்த்து விடுவாராம். சின்னப்பா தேவருக்கு 1936இல் அவரது 21வது வயதில் திருமணம் நடந்தது. மனைவியின் பெயர் மாரிமுத்தம்மாள். இவர்களுக்கு தண்டாயுதபாணி என்ற மகன், சுப்புலட்சுமி, ஜெகதீஸ்வரி என்ற 2 மகள்கள். தேவரின் மூத்த மகள் சுப்புலட்சுமியை மணந்தவர் ஆர் தியாகராஜன். இவரும் பிறகு இயக்குனரானார். வெள்ளிக்கிழமை விரதம், ஆட்டுக்கார அலமேலு ஆகியவை இவர் இயக்கிய படங்களாகும். 1977இல் முதலமைச்சர் ஆன பின் எம்ஜிஆர் படங்களில் நடிக்காததால் ரஜினிகாந்தை வைத்து தாய் மீது சத்தியம் படம் தயாரிக்க தேவர் முடிவு செய்தார். ரஜினிகாந்தின் ஜோடியாக ஸ்ரீபிரியா நடித்தார். தேவரின் மருமகன் ஆர் தியாகராஜன் இப்படத்தை இயக்கினார். 1978இல் இந்த படத்தின் பெரும்பாலான படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்தது. இந்த படப்பிடிப்பை பார்ப்பதற்காக ஊட்டி சென்ற தேவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக தேவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மறுநாள் மீண்டும் மாரடைப்பு ஏற்பட்டது. 7/9/1978 அன்று காலை 10 மணி அளவில் தேவர் மரணமடைந்தார். அப்போது அவருக்கு வயது 63. தேவரின் உடல் கோவை ராமநாதபுரத்தில் உள்ள வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது.
சின்னப்பா தேவரின் உடல் அடக்கம் கோவையிலேயே நடந்தது. இறுதி ஊர்வலத்தில் எம்ஜிஆர் நடந்து சென்று கலந்து கொண்டார். தனது அயராத உழைப்பாலும் முருகன் மீது வைத்திருந்த நம்பிக்கையாலும் இரும்பை சம்மட்டியால் அடிக்கத் தொடங்கி தமிழ் சினிமாவை அழகுற ஒரு சிற்பி போல் வடிவமைத்த சாண்டோ சின்னப்பா தேவர் இன்னமும் பழைய திரைப்படங்கள் மூலம் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் கடந்து வந்த பாதை நமக்கு படமல்ல, பாடம்.